எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, பொதுவாவே பெண்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா, வீட்டு வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்ல ஒர்க்கிங் பேட்டர்ன் வுமனா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் ஹேண்ட் யூஸ்னால அவங்களுக்கு வந்துட்டு முழங்கையில ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன அப்படின்னா, முழங்கையில ஒரு பாயிண்ட்ல மட்டும் ஒரு பெயின் வரும். அந்த பெயின்னால கை முழுக்க அவங்களால அசைவுகள் கொடுக்க முடியாது. பெயின் வந்து அதிகமா இருக்கும். அவங்களோட வேலைகள் எதுவுமே பார்க்க முடியாது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ஆக்சுவலா லேட்டரல் எபிகான்டைலிட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோரார்ம்ல உள்ள மசில்ஸ் எல்லாமே, தசைகள் எல்லாமே இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஆரிஜின் ஆகும். இங்க ஆரம்பிச்ச தசைகளோட பல்க்கு தான் இங்க வரும். ஸோ ஹேண்ட் யூஸ் அதிகமா பண்ண இங்க இருக்கிற ஜவ்வு வந்து தேய்மானமாகும், இன்ஜுரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரீஸோ பெயினோ வரும்போது அது உடனடியாக சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லது. இல்லை லேட்டர் ஸ்டேஜ் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால சுத்தமாக கை அசைக்கவே முடியாது. சிவியர் பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த ஜவ்வோட அசைவுகள் வந்து இந்த தசைகளோட அசைவுகள் கொடுக்கும்போது ஜவ்வு வந்து ரொம்ப ரிப்பீட்டட் பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இதனால் தூக்கம் கூட டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒன்ஸ் வந்து ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஏர்லி டயக்னோசிங், ஏர்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்தா அந்த லிகமெண்ட் வந்து நல்லா ரெக்கவரி ஆகிடும், பூஸ்டப் ஆகி அடுத்தது நீங்கள் வேலைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் அதே ஸ்டேஜில் வச்சுட்டு திரும்ப திரும்ப வந்து நீங்கள் வேலைகள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் என்ன ஒரு கண்டிஷனுமே நான் ஆரம்பத்துலேயே சொல்கிறது, ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிக்கோங்க. ஏர்லியராக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் நம்ம வந்து அந்த கண்டிஷன்லேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.